வைக்க பாருங்க. ஏமா வைக்க பாருங்கம்மா. எல்லாரும் தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. 3வது முறையா மோடி தான் வரப்போறாரு. கேக்குறீங்களா? இங்க இருங்க. மோடி வீடு யாரு கொடுத்துருக்கா? வீட்டுக்கு வீடு பைப் லைன் போட்டு தண்ணி மோடி தான் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் 35 கிலோ அரிசி யாரு கொடுக்குறா? மோடி தான் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் இலவசமா கேஸ் கனெக்ஷன் வாங்கிருக்கீங்களா? யாரு கொடுத்தது? மோடி தான் கொடுக்குறாரு. ஏமா ஒரு முறை ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. மாறி மாறி ஓட்டு போடுங்க. தாமரைக்கு ஓட்டு கொடுங்க. தாமரைக்கு ஓட்டு கொடுங்க. கண்டிப்பா மோடி வர போறாரு. உங்க ஊருக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் நாங்கள் பண்ணிவிடுவோம். அதில் மாற்றுக்கத்தே இல்லை. ஆமா நம்ம ஊர்ல என்னென்ன தேவையோ அத்தனையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். மோடி தான் வர போறாரு. நாங்கள் தான் ஜெயிக்க போறோம். மேலே மோடி வந்ததும் ஆளுங்கட்சி அவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நம்ம சமுதாயம் பூரா சாராயத்தை கொடுத்து கொண்டுட்டாங்க. பார்த்துங்க, சாராயம் தெருவுக்கு தெரு சாராயம், குடும்பமெல்லாம் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் வேணுமா? பார்த்துங்க. நீங்கள் தயவு செய்து ஒரு நாள் மோடிக்கு 3வது பட்டம் தாமரை இருக்கும், அதில் போடுங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுறோம். எங்கள் அப்பா அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தாங்க. நீங்கள் சித்தமல்லியா ஊர் எஸ்ஜி முடியாது நான் பாட்டு பாடுவீங்க. எங்கள் அப்பா அது எங்கள் அப்பா எப்படி இந்த ஊருக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சாலும் அது மாதிரி நான் செய்வேன். ஒரு முறை ஓட்டு போடுங்க. எல்லாம் நல்லதும் உங்களுக்கு போடும். சரிங்களா? நன்றிம்மா. போப்பா போப்பா. 3வது பட்டம் தாமரை தாமரை நாங்கள் வந்து டாஸ்மார்க்கே பார்த்துங்க. நல்ல குடும்பம் அழிஞ்சு போச்சு இந்த சாராயத்தினால. பார்த்துங்க. போப்பா போப்பா. உன்னதமான வேட்பாளர் உங்களிடத்திலே இறங்கி வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். எஜி முருகையனுடைய தவ புதல்வன் தான் இந்த எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள். இவருக்கு வாக்குதாரங்கள். தமிழகத்தில் டாஸ்மார்க் அகற்றப்படும், தமிழகத்தில் டாஸ்மார்க் அகற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட போட்டுங்க.